இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 3, 2025 3/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 9:35 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி மாலை 6:34 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம் காலை 9 மணிக்கு மேல். மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி, திருவோண விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாமில் செவ்வாய் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 9:28 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இன்று இரவு 9:28 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. மனசுக்கு பிடிச்சவங்களால உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை. அதே சமயம் இன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது குருவின் பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபார ரீதியாக கலைத்துறை நண்பர்களுக்கு ஆசைப்பட்ட வேலையில் வெற்றி வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு நற்செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது பகல் வேலையிலே வரும். சாயந்தரத்துக்கு மேலே மேலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கு அடைவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இன்னைக்கு அவங்கக்கிட்ட டைரக்ட் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை விஷயமா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரிஷப ராசி. 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் உங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு வரக்கூடிய நேரம். இந்த சமயத்தில் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுமையான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக அலுவலக ரீதியான முயற்சிகளில், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஒரு புதிய அட்வைஸ் கொடுப்பாங்க. அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான
செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்கள் கௌரவம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்களே இழுபறி நிலைமை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. கடன் கொடுத்தவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்படும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் சாதாரண ஆலோசனைகளை கூட உதாசீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அல்லது எடுத்த முடிவுகள் அவமானப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்க. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் வருது. அதனால பொறுமையா இருக்கிறது நல்லது. கடக ராசி சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில், யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி பாட்டி மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் மனசுக்குள்ளார ஒரு பயம் அல்லது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இரவு 9 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால வீட்டில் வந்துட்டு உங்களுடைய பிரதாபத்தை பேசுறதை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் பெருமையாக பேசுறீங்கன்னா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு வீண் கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் இன்று மாலைக்கு பிறகு வாக்குவாதங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை துணை ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அனாவசியமான பேச்சுக்களை, குறிப்பாக வழக்கு சம்பந்தமாவோ இல்லை உங்களுடைய கடந்த கால தவறுகளை பற்றியோ பேசுவதை பிரஸ்தாபிக்கிறதை தவிர்க்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். சிம்ம ராசி இன்று கடன் உதவிகளுக்கான முயற்சிகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இளையவர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களை விட இளையவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்பட்டாலும் வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்னைக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன், அதுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையை ஏற்படுத்தும். அதாவது வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு மனசு சாந்தமாகக்கூடிய சூழ்நிலை வருதுனால நிதானமாக செயல்படுவீங்க. மாலைக்கு பிறகு உங்களுடைய நட்பு வட்டத்திடமோ அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடமோ அன்பு பாராட்டுவீர்கள். அதனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளம் வயது ஆண் பெண்கள் பகல் வேளையில அலைச்சலை சந்திப்பீர்கள். கடன் வாங்கிறதுக்காக முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கினா பரவாயில்ல. ஆனால் படாடோப செலவுகளுக்காகவும் வீண் விரயங்களுக்காகவும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு
நட்பு வட்டத்திடமிருந்து அல்லது புதிய நட்புகளின் அறிமுகத்திடமிருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேண்டாத விஷயத்துக்கு கோவப்பட்டு இருக்கீங்க. அந்த கோபத்தை குறைக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு வீட்டில் இருக்கிற அடுத்தவங்க கிட்ட நட்பு பாராட்டி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க. இது எதிர்மறையாக இருந்ததுன்னா நல்லது. வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானப்படுத்திக்கிறது நல்லது. கன்னி ராசி, இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கடுமை கூட்டுவீர்கள். அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவை அல்லது ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களோ அல்லது சப்ளையரிடமோ தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறனால பொறுமையாக இருங்க. பொறுமை காப்பது அவசியம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பதவியில் எந்த பாதிப்பும் இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசும் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதுக்கோ இல்லை மாலுக்கு போகிறதுக்கோ தியேட்டர் சினிமா பார்க்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவுட்டிங் போகிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் இல்லை. வியாபார விஷயத்தில் குழப்பம் இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசுறதுனால சில சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த லவ் அஃபேர் இல்லை சம்பந்தம் இல்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது அந்த விஷயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களை வெளியூருக்கு போக சொன்னாங்கன்னா இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேலே உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்பட்டு அது உங்களுக்கு பதவியில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய தாய் வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பேசுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு உங்களுடைய கடுமையான சொல்லாடல்கள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு எதிர்பாலினத்தவர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையில்,
அதனால உங்களுக்கு சுக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா அதுவும் ஒரு செலவு தான். ஆனால் அந்த கடனை அடைச்சா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய குடும்பத்தாரின் சந்தோஷத்துக்காக எங்கேயாவது டிராவல் பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த பயணத்தின் மூலமாகவும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வேலையை விட்டுட்டு அல்லது உங்களுடைய பிஸ்னஸை ஸ்லீப் மோடில் போட்டுட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. ஜாலி ட்ரிப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை புத்துணர்ச்சி படுத்திக்கிறதுக்காக, உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டிராவல் பண்ணுவீங்க. அதே சமயம் குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில் ரெண்டுலேயும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஸுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஒரு சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதனால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று இரவு 9 மணிக்கு மேலே உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்பட்டு அதனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்னைக்கு உங்கள் குடும்ப விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு எதை பற்றி வேணால் பேசுங்க, உங்கள் வீட்டில் பேசுங்க. ஆனால் வெளியில் போயிட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ரொம்ப வார்த்தைகளை விடாதீங்க. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். இன்னைக்கு எந்த விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை உங்களின் உதவியின் மூலமாக பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுக்கு தந்தை வழி உறவுகளின் சந்திப்பு நிகழும் அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். லாபங்கள் பெருகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆனால் குடும்பத்தில் தாய் தந்தையருக்குள்ள மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்னைக்கு அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மகர ராசி. ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பதனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு பக்கபலமாக செயல்பட்டு உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த பங்களிப்பின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை போக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு உங்களுடைய சுயமுயற்சியின் காரணமாக வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதை வீட்டில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் உங்களுக்கு எண்ண கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே
உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய தகுதிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு தொழிலையும் வேலையிலையும் கடுமையான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 9 மணி வரைக்கும் அங்கே இருப்பார். அதன் பிறகு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கூட கடனை அடைக்க மாட்டீங்க, செலவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை, 6ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாக தடுமாற்றம் இருக்கும். மத்தியான வேளையில் உங்களுக்கு கவலைகள் இருக்கும். இரவு 9 மணிக்கு மேலே உங்களுடைய எதிர்பாலினத்து நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேரில் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு தெளிவு மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கை துணையிட்ட உங்கள் விஷயத்தை பற்றி பேசும்போது உண்மைத்தன்மையை பேசுவது நல்லது. இல்லாட்டி அவருடைய சந்தேக புத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், நிம்மதியை கெடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொய்யுரைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ஏற்கனவே பொய் பேசி தான் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதே அபூர்வம், ஆனால் பொய் பேசுகிறதுல உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் அவருடைய தந்தை மூலமாக உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆனால் கூட இருக்கிறவங்களால் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட ஒரு ஈர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா அனாவசியமான அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தனிமையில் போகாதீங்க, நட்பு வட்டத்தோடு போகிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பாக சந்திரன் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திர சாரம். செவ்வாய் இளைய சகோதரனை குறைக்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு. அதனால் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கும். இன்றைக்கி அவங்க உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் தந்தை பேச்சு கேட்டு அனுகூலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் தந்தை பேச்சை கேட்டாலும் நீங்கள் கேட்டாலும் உங்கள் தம்பி தங்கைகள் அறகுறையாக கேட்டுட்டு மனஸ்தாபத்தை வளர்த்துப்பாங்க. உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சலை, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. மீன ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களையும் வருமானத்தையும் ஈட்டக்கூடிய வகையில் செவ்வாயின் பார்வையில் இருக்கார். லாபம் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு கடன் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அபவாத பெயரில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இரவு 9 மணிக்கு மேலே தொலைபேசி மூலமாக தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வியாபாரம் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப விஷயமா இருக்கலாம், உங்கள் தந்தை விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய மாமனார் மாமியார் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். யாராவது ஒருத்தருக்காக, அவங்களுடைய தேவைக்காக, நீங்கள் அடுத்தவங்களுடைய தேவைக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் சில எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவார்கள். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் தந்தை மகன் உறவு, தாய் மகள் உறவில்
தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மாலை 9 மணிக்கு மேலே மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வெளியூர் பிரயாணம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகள், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக அவர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு இன்று இரவு 9 மணிக்கு மேலே தேவையற்ற செய்திகள் வந்தடைந்து மனக்கவலைகளையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.